100% ஆதரவு இருக்குது. என்ன காரணம்? அவர் ஒரு மாற்றம் வேணும், அதுக்காக. எப்பவுமே ஒரே தலைவராக இருக்காங்க. நிறைய நல்லது பண்ணியிருக்காரு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் புது தலைவர் புதுசாக நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் என்ன செய்கிறாருன்னு. அதை யாரும் நம்பிக்கை பட மாட்டுறாங்க. நாங்கள் 100% நம்பிக்கையாக இருக்குது செய்ப்பாருன்னு. ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. 100% வாய்ப்பு உண்டு. வருவார், கண்டிப்பாக வருவார். இளவட்டங்கள்லாம் வந்து அவங்களுடைய இதுக்கு நிற்கிறாங்க, பட் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க இளைஞர்கள். அதான் சொல்கிறேன்ல, அதாவது இளவட்ட பசங்க தான் வந்து அவங்களுக்கு ஆதரவு. பெரியவங்கெல்லாம் இங்கே மேக்சிமம் டிஎம்கேக்கு ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கும் இந்தியராஜுக்கு இருக்கும். கொஞ்சம் போட்டி இருக்குது. அரசியலுக்கு அவர் புதுசுங்க. அவருக்கு அரசியலை பற்றி என்னன்னு தெரிய அளவுக்கு இன்னும் அவர் வந்து வெளிப்படையாக அதுவும் சொல்லலையே. அரசியலுக்கு அவர் என்ன வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன செய்ய போகிறாருங்கிறது இந்த மாதிரி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கொஞ்சம் போட்டி கடுமையாக தான் இருக்கும். இன்றைக்கும் இறுதிராஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் விஜய்க்கு தான், எங்கள் தெருவே விஜய்க்கு தான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆட்சி மாறட்டும், அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. 2 பேர் வந்துட்டாங்க, அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. கண்டிப்பாக பண்ணுவார். காசு பணத்துக்குன்னு சொல்லல, கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார். எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஓகே தான். இந்த கண்டிப்பாக அவர் ஆக வைப்போம். அதாவது திருச்சியில் வந்து ஆதரவு இருக்குது, ஆனால் சொல்லும்படியாக இல்லை. டிஎம்கேக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. டிஎம்கேக்கு தான் ஃபுல் சப்போர்ட். இங்கே அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதரவு இருக்குது, ஆனால் சொல்லும்படியாக இல்லை. என்ன புரியல. ஆதரவு கம்மியாக இருக்குன்னா வந்து அவர் வந்து சினிமா பண்ணியில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் சரி வரல. உண்மையாக நேச்சுரலாக பேசணும், மக்களுக்காண்டி பேசணும். பேசுகிறாரு, ஏதோ பேசுகிறாரு, பரவாயில்ல. கொஞ்சம் புரியும்படியாக பேசினா நல்லாயிருக்கும். பதிலுக்கு பதில், போட்டிக்கு பதிலாக கேள்வி இது பதிலாக தான் சொல்லிகிட்டு இருக்காரு அவர். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கும் இறுதிராஜ் தான். கண்டிப்பாக இன்றைக்கும் இறுதிராஜ் தான். டிஎம்கே தான் வரும். கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். எதிர்கட்சியாக வேணால் வர வாழ்த்துக்கள் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. விஜய்க்கு கண்டிப்பான இன்றைக்கி இருக்க சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை பார்த்திங்கன்னா டிவிக்கே தான் கண்டிப்பாக வெல்லுங்க. காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா கொலை, கொள்ளை, போதைப் பொருள் கலாச்சாரம், இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சு மாற்றம் வரணும். அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிவிக்கேக்கு கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் முடியுங்க. இல்லை அப்படிலாம் இல்லைங்க. அரசியல் தெரிஞ்சனால தான் அவர் சைலண்ட்டான மூவ் பண்ணுறாருங்க ஒரு அரசியலை, வேறு ஒன்றும் இல்லை. அதிகமான ஆதரவு இருக்குதுங்க. கண்டிப்பாக அதிகமான ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. என்ன அவருக்கு தான் வாய்ப்பும் இருக்குதுங்க. கண்டிப்பாங்க. பெண்கள் நிலையை குறித்து அதிகமாக சொல்லியிருக்காரு விஜய். என்னங்க அதனால் வேண்டி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க. கண்டிப்பாக ஆதரவு இருக்குண்ணே. எங்கள் தலைவர் தான் ஜெயிக்கிறாரு. மாற்றம் வேணுண்ணே. மாற்றம் வரட்டும், எல்லோரும் நல்லா இருப்போம். சிறப்பாக பண்ணுவாருண்ணே, தரமாக பண்ணுவார். பார்த்தோண்ணே, எல்லாமே ஹைலைட்ண்ணே. அதெல்லாம் பெண்களுக்கு நிறையா சொல்லியிருக்காரு. அதில் நிச்சயமாக நல்லா செயல்படுத்தி காட்டுவார். வாய்ப்பு கண்டிப்பாண்ணே. 100% திருச்சியில் ஜெயிச்சிருவார். ஆயிடுவார்ண்ணா, எந்த சந்தேகமும் வேண்டாம். ஜெயிக்கணும் டிவிக்கு. புதுசாக மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். புது வரவும் எதிர்பார்க்குறோம். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். புதுசாக எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கறது நல்லது தானேங்க. நல்லது செஞ்சால் நல்லது தான். பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இன்னும் எல்லோரும் ஆனால் மாற்றி அறிக்கை தான் விட தான் செய்வாங்க. ஆனால் நடப்பில் வரும்போது எல்லாத்தையும் நிறைவேற்றணும், அவ்வளோதான். வாய்ப்புண்டு. நான் கிழக்கு பக்கம் தாங்க என் ஓட்டு. சரிங்க, ஜெயிப்பார் கண்டிப்பாக. விஜய்க்கு இளைஞர் மத்தியில் நல்லா வரவேற்பு இருக்குது. திமுக மேலே அதிருப்தினால விஜய்க்கு அதிகமாக ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. திமுக மேலே அதிருப்தி, அது ஒன்று காரணம். விஜய்க்கு வரட்டும், வந்தால் தானே தெரியும். எல்லாமே எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் வந்தால் தான் தெரியும். தேர்தல் அறிக்கையெல்லாம் இப்போ திமுக சொன்னார், எதுவுமே நிறைவேற்றலை. இவர் ஜெயிச்சு நிறைவேற்றலான்னு பார்ப்போம். திருச்சிக்கு அவர் தலைமை நிற்கிறனால வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தலைமை அவர் நிற்கிறனால வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட்டணி வச்சுருந்தா துணை முதல்வர் ஆடலாம், இது வரலாம், எதிர்கட்சி தலைவர் வந்துருக்கலாம். கூட்டணி இல்லாதனால வாய்ப்பு கம்மி. திருச்சி கிழக்கு தொகுதியில் ஆதரவு இருக்குண்ணே. இங்கே நிற்கிறாரு வேட்பாளரா, அவர் தான் சிஎம். அவர் அடுத்து 2026 எல்லாத்தையும் நல்லா செய்வாப்பில் வச்சு நிறைய கண்டிப்பாக இருக்குது. எல்லாமே எல்லாம் அவர் நம்பி இருக்கிறோம். 2026
அவங்க எல்லா பேச்சு எல்லாமே எல்லாம் நல்லது பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன்ருக்காப்புல. கண்டிப்பாக ஜெயிப்பாருண்ணே. 2026 கண்டிப்பாக ஜெயிப்பார் அவர். திருச்சி 1வது தொகுதியை பொறுத்தவரை விஜய்க்கு ஆதரவு இருக்குங்க. காரணம் மாற்றம் எதிர்பார்க்குறாங்க, நிறையா மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்க. 5 வருஷம் இனிக்கோ இருந்தார், பொதுமக்களுக்கு இது வரையும் ஒன்றும் செய்யலை. ஆனால் கட்சிக்காரங்களுக்கு நல்லா கவனிச்சிருக்காரு. இருக்கிற வார்டு இருக்கிற கட்சிக்காரங்களை இவங்களுக்கு பூரா என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காரு. ஆனால் பொதுமக்களுக்குன்னு 5 வருஷத்தில் இது வரையும் ஒன்றும் செஞ்சதே இல்லை. இப்போ பாமர மக்களின் ரோட்டில் பிளாட்பார வியாபாரிகளை பூராமல் விரட்டி அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பிளாட்பார வியாபாரிகளை பொழப்பு செய்யவே முடியலை. எந்த நேரத்தில் விரட்டுறாங்க, எங்கிட்டு ஓடுறோம்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதுக்காகவே மாற்றம் எதிர்பார்க்குறோம். கன்ஃபார்மாக எங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி பண்ணு வரல. பொதுவாக இப்போ இந்த பிளாட்பார வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுறாங்க. பொதுவாக என்எஸ்சி ரோடு, நந்திக்கோயில் தெருவு, தெப்பக்குளம், இந்த ஏரியாவில் பூராமே பிளாட்பார வியாபாரிகள் யாரும் இருக்கக்கூடாது, பெரிய பெரிய கடையில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னே தெரியலை. ஆனால் பிளாட்பார வியாபாரிகள் கண்டாலே அவங்களுக்கு விரோதி மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் பிளாட்பார வியாபாரி விரட்டுறதுனால இதுக்காகவே விஜய் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் பேசி வச்சுருக்காங்க. வியாபாரிகள் பூரா பிளாட்பார வியாபாரியை பூரா பேசி வச்சுருக்காங்க. என்ன தான் வந்து காசு பணம் கொடுத்தாலும் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதெல்லாம் யாருக்கு தான் அனுபவம் இல்லை, எல்லாத்துக்கும் தான் அனுபவம் இல்லாமல் தான் வர்றாங்க. கர்ம வீரர் காமராஜர் தோக்கடித்த காலம் தானே இது. அவருக்குன்னு அனுபவம் இல்லாமல் இருந்துச்சா? ஏன் அவர் தோக்கடிச்சாங்க? ஜெயலலிதா தோக்கடிக்கலையா பர்கூரில்? ஏன் அவங்கள தோக்கடிச்சாங்க? இரும்பு பெண்மணின்னு பேர் வாங்கின பொண்ணு ஜெயலலிதாமாவை, அதையே தோக்கடிச்சாங்க தானே இந்த இது நாடு. கண்டிப்பாக விஜய்க்கு வாய்ப்பு இருக்குங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதெல்லாம் வந்து என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். கட்சியில் பிடிக்காதவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். என்னையை பிடிக்காதவன் 1000 பேர் சொல்லுவான். அதுக்காக நம்ம வருத்தப்பட முடியுமா? எல்லாத்தையும் சொல்லலாம். தற்குறின்னு சொல்லலாம், விளங்காதவன் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். தமிழ்நாட்டில் வாய்ப்பு நிறையா மாறுதல் இருக்குது. கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. வருவார் தான் எதிர்பார்க்குறோம், பார்க்குறோம். மாற்றம் மக்கள் கையிலலாம் இருக்குது. பொதுமக்கள் என்ன முடிவு பண்ணிக்காங்கன்னு தெரியலல்ல. இடையில 1000 500லாம் விளையாடுது. இதெல்லாம் யாருக்கு பொறுப்பாக முடியும்? இப்போ காசே வாங்காமல் ஓட்டு வாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். காசு கொடுத்தா ஓட்டு வாங்கன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஏரியாவுக்கு ஏரியா 1000 2000 போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுறது? யாரும் தடுக்கிறாங்களா? கிடையாது. வீட்டுக்கு வீடு போயிட்டு தான் இருக்குது. காசு நடைமுறையில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த லஞ்ச ஒழிப்பு இல்லாத இதே கிடையாது. வீட்டுக்கு பணம் போய்கிட்டு தான் இருக்குது, வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இது வந்து இதாகவே கிடையாது. கண்டிப்பாக எதிர்பார்க்குற மாற்றம் பார்ப்போம். கண்டிப்பாக பார்ப்போம், மாற்றம் பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க கூட்டம் தான் நிறையா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க கூட்டம் நிறையா இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைங்களும் வந்து நிறையா பேர் வந்துருந்தாங்க. அது ஓட்டு போகிறவங்கள பார்த்தா தான் தெரியும். இதில் வந்து ஓட்டு யார் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. வர வேண்டியது தான். அது என்ன பண்ணுறது? வர வேண்டியது தான்.